சோயா ஜங்க் பிரியாணி இது பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு சோயா ஜங்கில் நல்லா சூடான தண்ணி சேர்த்து 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி எடுத்து தண்ணியை நல்லா பிழிஞ்சு தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 2 டீஸ்பூன் தயிர், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா கலந்து இது ஒரு 10 மினிட்ஸ் தனியாக வச்சுக்கலாம். 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணி 2 கப் அளவு தண்ணி சேர்த்து 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, 2 பச்சை மிளகாய் சேர்த்து பல்ஸ் மோட்ல ஒரு வாட்டி அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு குக்கர் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கூடவே ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வாசனை வரைக்கும் வதக்கிட்டு இது கூடவே ஒரு தக்காளி, நம்ம அரைச்ச அந்த கொத்தமல்லி புதினாவும் சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா ஊற வச்சிருக்கக்கூடிய சோயா ஜங்க் சேர்த்து 2 மினிட்ஸ் அதிலே நல்லா வதக்கணும். இப்போ இது கூட ஊற வச்ச அரிசி வித்து தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டு மூடி போட்டு கரெக்டாக 2 விசில் வச்சு எடுங்க. ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா உதிரியா வெந்திருக்கும். கடைசியா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து சர்வ் பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.